ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். வெல்கம் டு மை சேனல். எல்லாம் என்ன பண்ணுறீங்க? எல்லாம் தூங்கிட்டு இருப்பீங்க. டைம் வந்து கரெக்டாக 4 மணி ஆகுது. நான் 3 மணிக்கு எழுந்திரிச்சிட்டேன். இன்றைக்கி வந்து நான் திருவண்ணாமலை கோயிலுக்கு போகிறேன். 6 மாதம் கழித்து 5 மாதம் கழித்து இன்றைக்கி தான் நான் கிளம்புறேன். சரி, அதனால தான் சரி உங்களுக்கு சொல்லிவிட்டு கிளம்பலான்ட்டு 3 மணிக்கு எழுந்து எல்லாம் குளிச்சுட்டு பூஜை பண்ணிவிட்டு டீ மட்டும் வச்சு குடிச்சிட்டு நானும் எங்கள் பையனும் கிளம்புறோம். அங்கே போயிட்டு நான் உங்களுக்கு வீடியோ போடுறேன். ஓகேவா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நல்ல மாதிரியாக நாங்கள் போயிட்டு வரணும். எல்லாருக்கும் இன்றைக்கி இனிய பொழுதாக நல்ல பொழுதாக விடியணும்னு நம்ம கடவுளை வேண்டிக்குவோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் போயிட்டு வரோம். கிளம்புறதுக்கு முன்னாடி என் கெஸ்ட்டுங்க வந்து கத்திக்கிட்டே இருப்பாங்க. அதனால் அவங்களுக்கு ஸ்நாக்ஸ் வச்சுட்டு கிளம்பிடலாம். ஏன்னா டைம் ஆகிடுச்சி. பாருங்கள், அவங்களுக்கு வச்சுட்டேன். அவங்க வந்து எடுத்துக்குவாங்க. இல்லைன்னா வந்து கத்திக்கிட்டே இருப்பாங்க. அதனால தான் கூட்டம் எப்படி இருக்காங்க என்னன்னு தெரியல ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், டைம் 4:15 ஆகிடுச்சு. இப்போ கிளம்புனா தான் பஸ் ஒரு 5 மணிக்கு ஏறினோம்னா கூட ஒரு 6, 7, 8, 8:30க்குள்ளே அங்கே கோயிலுக்குள்ளே போயிடணும்னு கிளம்புறேன். என்னமோ அவர் தான் எனக்கு கூடயே இருந்து அவர் நல்ல மாதிரியாக தரிசிட்டு வர பாக்கியத்தை கொடுக்கணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்களுக்கு கோயிலில் போய் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். வெயிட் பண்ணுங்கள். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் கோயிலுக்கு வந்துட்டேன். பாருங்கள், கூட்டமே இல்லை. இன்றைக்கி நாங்கள் கொஞ்சம் ஃப்ரீயாக பார்த்துட்டு வருவோம். பாருங்கள், கூட்டமே இல்லை ஃப்ரெண்ட்ஸ். 5 மாதம் கழித்து இன்றைக்கி தான் அவரை நான் பார்க்க வந்திருக்கேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் சாமி கும்பிட்டுட்டு வெளியே வந்துட்டேன். பாருங்கள், நான் வந்து எப்போ இந்த வழியாக தான் நான் வெளியே வருவேன். நம்ம சாமி கும்பிட்டு பிரசாதம் கொடுக்குறாங்க இல்லையா, அந்த வழியாக இப்படி வந்தோம்னா இங்கே இப்படிக்காக தான் நான் எப்பயுமே போவேன். கொஞ்சம் தொந்தரவு இல்லாமல் இருக்கும், கொஞ்சம் அமைதியாக இருக்கும். அதனால் இந்த பக்கமாக அப்படியே வந்துட்டு நிதானமாக பார்த்துட்டு மனசுக்கு கொஞ்சம் நிறைவாக இருந்துச்சு. இன்றைக்கி கூட்டம் அந்த அளவுக்கு இல்லை. நாங்கள் சாமி கும்பிட்டு வெளியே வந்ததுக்கப்புறம் பயங்கர கூட்டம் வந்துட்டாங்க. நாங்கள் இன்னும் 1 மணி நேரத்துக்கு முன்னாடியே வந்துருக்கணும். இந்த பஸ்ஸுக்காரர் லேட் பண்ணிட்டார். பஸ்ஸு 5 மணிக்கு போய் பஸ்ஸில் உட்காந்தோம். 5:30 மணிக்கு தான் வண்டியே எடுத்தார். அதுக்கப்புறம் ஒரு அங்கங்கே நிறுத்தி வரத்துக்குள்ளே அவ்வளோ டைம் ஆயிடுச்சு. இல்லைன்னா நாங்கள் இன்னும் 1 மணி நேரத்துக்கு முன்னாடியே வந்து பார்த்துட்ருப்போம் சாமியை. ரொம்ப திருப்தியாக பார்த்தோம். நல்லா இருந்துச்சு, மனசுக்கு நிம்மதியாக இருந்துச்சு. 5 மாதம் கழித்து நான் வந்தேன். அமைதியாக சாமியை பார்த்தேன். நல்ல தரிசனம். அம்பாளையும் நல்லா பார்த்தேன், அவரையும் நல்லா பார்த்தேன். நீங்களும் நல்லா கும்பிட்டுக்கோங்க. இந்த ஒர்க்கெல்லாம் இப்போ தான் பண்ணியிருக்காங்க போல இருக்குது. பாருங்கள், இந்த சீலிங் ஒர்க்கெல்லாம் இப்போ தான் பண்ணியிருக்காங்க. எல்லா ஃபேனும் நிறைய ஃபேனுங்க போட்டுட்ருக்காங்க. ஜனங்க வந்து உட்காரத்துக்கு. பாருங்கள், இந்த ஃபேனெல்லாம் நிறைய வச்சுருக்காங்க. எல்லாம் இப்போ தான் எல்லாம் ரெடி பண்ணியிருப்பாங்க போல இருக்கு. இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், கூட்டமே இல்லை. ஒரு அளவுக்கு தான் கூட்டம் இருக்காங்க. ரொம்ப ஃப்ரீயாக இருந்துச்சு. நல்ல சாமி பார்த்தோம். பாருங்கள், கூட்டம் பாருங்கள், அவ்வளோவா இல்லவே இல்லை. பாருங்கள், நல்லா சாமி பார்த்தோம். நான் 4-5 வருஷமாக நான் வந்துட்டுருக்கேன். இவ்வளோ கூட்டம் இல்லாமல் நான் வந்ததே இல்லை ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோ ஃப்ரீயாக இருக்குது. கூட்டமே இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். நிம்மதியாக பொறுமையாக சாமியை பார்த்தோம். அங்கே தான் யானை வச்சுருந்துருப்பாங்க போல இருக்குது. இப்போ யானையே இல்லை திருவண்ணாமலை கோயிலில். பாருங்கள், ஃப்ரீயாக சுற்றி பார்க்கலாம். கூட்டம் இல்லாதப்போ தான் நம்ம இதெல்லாம் பார்க்கவே முடியும். என்னமோ இன்றைக்கி எனக்கு அவ்வளோ திருப்தியாக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். எப்பயுமே கூட்டத்தில் வந்து அப்படியே அல்லாடிக்கிட்டு வேர்த்து ஒழுகிக்கிட்டு சாமி அவதியை பார்த்துட்டு ஓடணும் அப்படின்ற மாதிரி இருக்கும். ஆனால் இன்றைக்கி 5 மாதம் நான் கழித்து வந்ததுக்கு எனக்கு கடவுள் நல்ல தரிசனம் கொடுத்தாரு. அமைதியாக நான் கோயிலில் இருக்கேன், எந்த தொந்தரவுமே இல்லாமல். பாருங்கள், வாத்துங்கள்லாம் இருக்குது. பார்த்தீங்களா?
இன்னும் நம்ம ஒரு வாரம் கழிச்செல்லாம் வரவே முடியாது. எல்லாம் ஸ்கூலெல்லாம் லீவ் விட்டுட்டாங்கன்னா அவ்வளோதான். அதனாலேயே நான் சீக்கிரமாக இன்றைக்கி போயிட்டு வந்துடணுன்னு வந்துட்டேன். அவர் என்றைக்கு நம்மளுக்கு உத்தரவு கொடுக்குறாரோ, நம்ம என்ன தலைகீழ நின்னாலும் என்ன நினச்சாலும், அவர் நம்மளை என்றைக்கு கூப்பிட்றாரோ, என்றைக்கு அவர் நம்மளுக்கு தரிசனம் கொடுக்கணும்னு நினைக்கிறாரோ அன்னைக்கு தான் நம்ம உள்ளே வரவே முடியும். இந்த மண்ணவும் அன்னைக்கு தான் நம்ம மெரிக்க முடியும். நீங்கள் யார் என்ன சொன்னாலும் அதை மட்டும் நான் ஒத்துக்கவே மாட்டேன். போன முறை வரும்போது தான் ஒரு அம்மா இங்கே உட்காந்துட்டு வாத்துக்கு சாப்பாடு கொடுத்துட்ருந்தாங்க சாயந்தரம். இப்போ பாருங்கள் யாருமே இல்லை.